வணங்குவான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னீரை குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அருமையான மார்கழி திங்களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை எல்லாம் சந்தித்து உங்கள் அருளாசியை பெறுவதற்காக வந்திருக்கின்றேன். உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்கின்றேன். 2004ஆம் ஆண்டு இங்கே உதவி ஆணையராக திருவொற்றியூர் திருத்தலத்தினுடைய செயல் அலுவலராக பணியாற்றி உள்ளேன். இத்திருத்தலம் மிகவும் அற்புதமான ஒரு திருத்தலம். நான் திருவண்ணாமலையில் பிறந்து திருவண்ணாமலையில் வளர்ந்தவன். இருந்தாலும் கூட ஒற்றியூர் திருத்தலம் போன்று ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் தமிழகத்தில் இல்லை. மிக பழமையான திருத்தலம் திருவொற்றியூர். தமிழகத்தில் உள்ள மிக பழமையான திருத்தலங்களில் மிக பழமையானது திருவொற்றியூர் திருத்தலம். இந்த ஒவ்வொரு மண்ணுமே புனிதமானது. இந்த மண்ணை திருவொற்றியூர் மண்ணை மெரிக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு புனிதம் தான். பட்டினத்தார் இங்க வந்தபோது இந்த மணல் பகுதியை கடல் மணலை அவர் மிதித்த உடனே அவர் கையில் இருக்கிற ஒரு பேய்கரும்பு இனிக்குது. அப்படி அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்துல நீங்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்றதே இறைவனோட அருள் இருந்தா மட்டும்தான் இங்க இருக்க முடியும். அதான் சொல்வார் ஞானசம்பந்த பெருமான், என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீவுரி நல்வினை பயனிடைம்பார். அந்த மாதிரி இந்த திருத்தலத்துல வாழணும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய புண்ணியம். அதுவும் நம்ம ஐயாவை சந்தித்த போது 2004 இருந்து தான் ஐயா எனக்கு தமிழாசிரியர் மாக்கி ரமணன் ஐயா எனக்கு பரிச்சயம். உண்மையிலேயே அவர் ஞான ரதத்தை இங்கிருந்து கிளம்பினார். அந்த ஞானத்தை நான் அவர்கிட்ட இருந்து தான் பெற்றேன். ஒவ்வொரு முறையும் திருப்புகழ் வகுப்புக்கு, அப்ப திருப்புகழ் வகுப்பு நடந்துட்டு இருக்கோம். அப்ப திருப்புகழ் வகுப்புக்கு நாங்க வருவோம். திருமந்திர வகுப்புக்கு வந்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே சொல்றேன், ஐயா அன்னைக்கு இந்த சுனாமிக்கு முன்னாடி தான் அந்த வகுப்புல அந்த பகுதியை எடுத்து படிச்சாங்க. ஆள் வெறி திரி கடல்னு சொல்லிட்டு அந்த ஒரு பகுதியை படிக்கிறாங்க ஐயா. அதுதான் எவ்வளவு ஒரு அந்த ஞானம் பாருங்க. அது ஒரு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஞானம் பெற்ற ஒரு தமிழாசிரியர். அவர்கிட்ட நம்ம தமிழ் கற்றுக்கொண்டதும் அந்த திருமந்திரத்தோட ஒரு சில பகுதிகளை நம்ம கேட்டு அறிந்ததுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு முப்பெரும் விழாவா நாம இன்னைக்கு திருப்புகழுடைய 9வது ஆண்டு தொடருரை நிறைவையும், ஐயா தமிழாசிரியர், மிகப்பெரிய சிறந்த தமிழ் ஆசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே டக்குன்னு நினைவுக்கு வர்றது கா. சுப்பிரமணிய பிள்ளை. அந்த காலத்திலேயே அவர் எம்எல் படிச்சவர். நான் எம்எல் படிச்சிருக்கிறோம். பட் அந்த காலத்திலேயே அவர் எம்எல் படிச்சாருன்னா எவ்வளவு பெரிய சட்ட மேதை அவர். ஆனால் தமிழ் மீது போன்ற பற்றுனால கா. சுப்பிரமணிய பிள்ளைலாம் நிறைய தமிழ் நூல்கள் எழுதினாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம்னாலே அந்த மாதிரி ஐயா அது அடுத்தபடியா இப்போ ஐயாவை பற்றி இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சொல்லும் போது ஐயா அழகப்பனார் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி வருகின்றேன். இவங்கெல்லாம் தமிழுக்கு செய்த தொண்டு. அதே மாதிரி நம்ம மிகப்பெரிய துணை செயலராக இருந்து கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு இந்த தமிழ் பாசனுடைய தலைவராக இருந்து இந்த பணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளோட ஆசை என்னன்னா, எந்த ஒரு உயிரினமும் தன்னுடைய சந்ததியை இந்த புவியில விட்டுட்டு போகும். அப்படி அந்த சந்ததியை இந்த புவியில விட்டுட்டு போலான்னா நம்ம அதை என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ்ன்னு சொல்றோம். அதை பாதுகாக்கணும்னு சட்டம்லாம் ஏற்றுறோம் என்வரன்மெண்டல்ல. அந்த மாதிரி நாம் கற்றதை இந்த புவியில விட்டுட்டு போனோம். நம்ம என்ன பெற்றோமோ அதை இந்த சந்ததிக்கு கொடுத்துட்டு போனோம். அதுல முக்கியமா நம்ம தமிழாசிரியர் ஐயா மாக்கி ரமணன் ஐயா ஏறக்குறை 26 நூல்களை எழுதி இயற்றி அந்த நூலை கொடுத்துட்டு போறாங்க. அதுல குறிப்பா எனக்கு ரொம்ப மிக சந்தோஷமான விஷயம் என்னன்னா, மிகச்சிறந்த அரிய நூல்களை அடுத்த சந்ததிக்கு கொடுத்துட்டு போறதுல சிவாலயம் மோகன் ஐயா மாதிரி மிகச்சிறந்த ஒரு மனிதரை நம்ம பார்க்கவே முடியாது இந்த உலகத்துல. ஏன்னா நான் திருநெல்வேலி இணையாணையராக நான் பதவியேற்ற போது தஞ்சாவூர் இணையாணையராக இருந்துட்டு திருநெல்வேலி
இடையாணையரா பதவியேற்றனோட ஒரு 2 நாள் கழிச்சு உடனே நான் போய் பார்த்த இடம் வந்து தென்னிந்திய சைவ சித்தாந்த நூல் பதிப்பு கழகம். நான் உண்மையிலே அழுத்துட்டேன். நான் அந்த இடத்த பார்த்த உடனே சும்மா பேருக்கு ஒரே ஒரு 4 நூல் வச்சிருந்தாங்க. எனக்கு அப்படியே கலங்கிடுச்சு. ஏன்னா தமிழ் நூல்களை அண்ணாமலை பல்கலைக்கழகமும் திருவாரூரை ஆதீனமும் தென்னிந்திய சைவ சித்தாந்த கழகமும் வெளியிட்ட மாதிரி தமிழ் நூல்களை யாரும் வெளியிடல. நமக்கு நிறைய நூல்களை வெளியிட்டவங்க வந்து தென்னிந்திய சைவ சித்தாந்த நூல் பதிப்பு கழகம். ஆனா அதுக்கு பிற்பாடு இந்த காலத்துல மிகச்சிறந்த நூல்களை வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னா அது நம்ம சிவாலய மோகன் ஐயா தான். ஏன்னா திருக்குறள்ல வந்து அவங்க சரவண பெருமாள் ஐயா உரை நூல் வந்து மிக அற்புதமான ஒரு நூல். கிடைக்கவே இல்லை. 1818-42 வெளிவந்த நூல் அது. அதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்து அதெல்லாம் வெளியிட்டாங்க ஐயா. அதுக்கு உண்மையே வந்து நம்ம நன்றி சொல்லணும். அடுத்து நம்ம கைலை தலபுராணம் இருக்கும். அது வந்து திருவண்ணாமலைங்கிறதுனால நான் சொல்றேன். திருவண்ணாமலை அமிர்தலிங்க தம்பிரான் எழுதுனது அதெல்லாம். அந்த நூலெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எப்படி அந்த நூல் வந்து எங்க கிடைச்சது, எங்க தேடி கண்டுபிடிச்சாங்க, அந்த நூல்களெல்லாம் ஐயா வந்து மறுபடியும் வெளியிட்டாங்க. இங்க திருவொற்றியூர் திருத்தலம் குறித்த நூல்கள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலேயே வந்து நாங்க செய்யற பணியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க வந்து சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ஜீவன், நம்ம இந்த ஜீவன் வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம வேலை பார்க்கிறோம். ஆனா அவங்கெல்லாம் இந்த ஜீவனை வந்து ஒரு அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போயிட்டு கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து இந்த நூல்கள் எல்லாம் சேர்க்கிறாங்க. சிவாலய மோகன் ஐயா வந்து அவருடைய பணிகள் நிறைய தொடரணும். ஐயா கிட்ட பேசும்போது கூட சொன்னேன். மாக்கி ரமணன் ஐயா தமிழாசிரியர், எனக்கு ஆசிரியர் அவர் தான், தமிழாசிரியர் எனக்கு அவரு. ஐயா கிட்ட சொன்னேன் நான், ஐயா நம்ம திருவொற்றியூர் திருத்தலத்துல வந்து வேதங்களை வந்து ஒற்றியூரான் அடிமை இருக்கும்போது தொகுத்தாங்க. மிகச்சிறந்த அற்புத நூலா வெளியிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த பிரதி கிடைக்காமலே போயிடுச்சு. சாமவேதம் முழுவதும் ஏறக்குறைய 6 ஆண்டுகளோ 7 ஆண்டுகளோ அது தமிழ் படித்திருக்கிறாங்க. தமிழ் படித்து அதை வெளியிட்டாங்க. அற்புதமான ஒரு நூல். அந்த நூல் இன்னைக்கு கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு நூல்கள்லாம் கிடைச்சதுன்னா அதெல்லாம் வெளியிடணும்னு நான் ஒரு சிவாலய மோகன் ஐயாவுக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். ஏன்னா அதனோட உழைப்பு அதிகம் அந்த காலத்துல. அதே மாதிரி நம்ம இப்ப அந்த ஒரு நூல் வெளியிடுறாங்க ஐயா, இனிக்கும் தனிப்பாடல் சிறுகதைகள் அப்படின்னு ஒரு நூலை வெளியிடுறாங்க. ஒரு நூலை வெளியிடணும்னா நிறைய படிக்கணும். நிறைய விஷயங்களை அதனுடைய தரவுகளை எடுத்து அதனுடைய உண்மை வடிவத்தை கொடுக்கணும். அப்படி அந்த உண்மை வடிவத்தோடு கொடுக்கும்போது அதை எல்லாரும் படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி சிறுகதைகளோட கொடுத்துருக்குறாங்க ஐயா. ஏறக்குறைய 26 நூல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் பல நூல்களை வெளியிடணும். நிறைய நூல்கள் வெளிவந்து எல்லாரும் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. தனிப்பாடல்கள் வந்து நிறைய வந்து நமக்கு காப்பியங்கள் கிடைத்தாலும் நமக்கு ஓவிய சாமிநாதையர் நூலகத்தில் கூட திருநாகை காரவணம், அதான் நாகை காரவணம் அதனுடைய தலபுராண வெளியீட்டு விழா போன வாரம் நடந்தது. அவங்களும் வந்து ஓவிய சாமிநாதையர் ஐயா வந்து அவங்களும் நிறைய நூல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிறது சிலதெல்லாம் அங்கங்க மிகச்சிறந்த கவிஞர்கள்லாம் வாழ்ந்தாங்க பூமியில. அவங்க வாழ்ந்த அந்த சின்ன சின்ன பாடல்கள், ஒரு 10 பாடல் 20 பாடல் 5 பாடல்கள், இதையெல்லாம் தொகுத்து தனிப்பாடல் திரட்டாளர்களாக வெளியிடுறாங்க. அதில் ஏற்கனவே ஐயா அதனுடைய குறிப்புரையில சொன்ன மாதிரி பெருந்திருட்டு சிறந்திருட்டுன்னெல்லாம் வந்து நிறைய நூல்கள் வெளிவந்திருக்கு. இருந்தாலும் ஒரு சிறுகதை வடிவில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய அவங்க ஏற்கனவே பரிச்சயமானவங்க தான் ஜிவி ஐயா. அவங்க இன்னைக்கு வர இயலலை. ஒரு பாடலில் கூட வந்து அந்த நூலில் சொல்கிறாரு, கதிரவன் மறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் சுத்தமாக ஒன்றுமே தெரியாமல் போயிடும். ஒரே காரூராக இருக்கும். பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்னு கூட தெரியாது. அதே மாதிரி நிதி இல்லாமல் போயிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி நிதி இல்லைன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு பாடலில் ஒரு கவிதையில் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஜிவி ஐயா இருக்கிறதுனால இந்த தமிழ் பாசறையில் நமக்கு வந்து இந்த பணிகள் தொடர்ந்து நடக்குது. உண்மையிலே ஜிவி ஐயா அவர்களுக்கு வந்து நம்ம பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நூல்கள் வெளியீட்டு விழா, அடுத்து ஐயாவுடைய பாராட்டு விழா. ஐயா வந்து கலைமாமணி விருது பெற்றவங்க. கலைமாமணி விருதுங்கிறது அதுவும் தமிழ்ல கலைமாமணி விருது, எல்லாம்
சினிமா நடிகர்களுக்கு நிறைய பேருக்கு கலைமாமணி கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு தமிழாசிரியருக்கு கலைமாமணி விருதுன்னா மிகப்பெரிய விருது. ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். இந்த விழாவிற்கு என்னையும் அழைத்து என்னையும் பேச வைத்தமைக்காக பாசறையினுடைய தலைவர் அவர்களுக்கும் அதனுடைய செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் பாசறையினுடைய உறுப்பினர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் யாதுமோர் குறைவில்லை. நன்றி, வணக்கம். கோயில் நிர்வாக அதிகாரி என்றால் ஆர்டர் பாஸ் பண்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் என்ன ஒரு தமிழ் நயம், என்ன ஒரு தமிழ் பண்பு. இவர் ஏன் சொல்லிட்டு ஆனார் அப்படிங்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் இருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க. நல்ல வேலை நீங்க நானே எஜுகேட்டிவ் ஆஃபீஸரா இருந்தா என் மரியாதையா வேற. ஆனா அறிவு அடுத்த சமூகத்துக்கு அவர் சொன்ன மாதிரி எதுவும் தந்து விட்டு போக முடியாது. பதவியில இருக்கிற வரைக்கும் யானை மேல உட்காரலாம், யானை இருந்து கீழே இறங்கிட்டா அவ்வளவுதான். தலையின் இடிந்த மயிலடையும் நிலையின் இடிந்த கடையும் அவ்வளவு. மேல இருக்கிற வரைக்கும் தான்டா இருக்கு மரியாதை. இதுல இருந்து கீழே வந்துட்டா ஒண்ணும் கிடையாதுமா. யார் மானம், திருக்குறள்ல மானங்கிற அதிகாரம். சில பேர் ஆணிண்டே இருப்பாங்க, கீழே உள்ள அவ்வளவுதான். அது மாதிரி இதுபோல் என்றைக்குமே ஒரு பதவியில் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி என்றைக்கும் லட்சுமணன் அவர்களை பாதுகாசம் பேசுவோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு குறிப்பையும் சொல்லி அவசியம் நான் பதிவு பண்ணணும். இந்த அருமையான சபையில பிச்சாண்டி அவர்கள் அறநிலையத்துறையினுடைய மிகச்சிறந்த தலைவர். அவருடைய பீரியடு தான் நினைக்கிறேன். வசந்த மண்டபத்துல என்னுடைய 10 நாள் வைத்திருந்தாங்க. ஐயா எல்லாம் இவருடைய காலத்தில் தான் இந்த கோயில்ல என்னுடைய சொற்பொழிவு திருவிழா, அதாவது 15 நாள் திருவிழாவில் செலவுரானம் சொல்லியிருக்கேன். என்னுடைய காலத்துல செலவுரானம் யாருக்கும் தெரியாது, எந்த காரணமும் தெரியாது. பலூன் நிற்கிறதும் வெளியில முட்டாய் சாப்பிடுறதும் தான் திருவிழா நினைக்கிறாங்க. செலவுரானம் 400 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது, 16ஆம் நூற்றாண்டு. ஒற்றியூர் ஞானப்பிரகாசர் அதெல்லாம் மறுபதிப்பு செய்திருக்கிறோம். ஐயா அவர்கள் அதற்கு காரணம் திருவொற்றியூருடைய செலவுரானத்தை வெளியிட்ட சிவாலய மோகன், மயிலாப்பூர் செலவுரானத்தை வெளியிட்ட சிவாலய மோகன். கோயிலெல்லாம் வெளியில்லை. அதெல்லாம் நினைச்சு பார்க்கணுங்க. பிச்சாண்டி அவர்கள் ஏன் மறக்க முடியாதுன்னா, அவர் எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்திலும் கலைஞர் அவர்கள் காலகட்டத்திலும் அவர் தான் இருந்தாங்க. எப்ப ஒரு மேலாண்மை மிக்க தலைவரா இருக்கிறவங்க அடுத்த ஆட்சியில் வர்றவங்க இறக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்களை போல உத்தமர்கள் யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். இவங்க வந்தவங்க அவங்க மாற்றுவாங்க. ஆனா பிச்சாண்டி அவர்களை மாற்றவே இல்லை. காரணம் கை சுத்தம். இறைவனுக்கு பயந்தவர். அவர் வரும்போது இவர் தான் ஐசூர் திருவொற்றியூர்ல வசந்த மண்டபத்துல மேடையை போட்டு கீழே கேட்கிறவங்க கீழே உட்கார்ந்துருந்தாங்க. அங்கேயும் வந்தாரு, என்னைய மேடை போட்டுட்டேன் அப்படின்னா. வசந்த மண்டபத்துக்கு மேல கீழே 10 படி உட்கார்ந்து இருக்கிறது ஒரு 50 பேர் கீழே உட்காந்துருக்காங்க. ஐயா அங்கேருந்து பேசினா மைக் வச்சிருக்காங்க. மாதிரி ஒரு மைக் இருக்கியா, ஒரு பேச்சாளனுக்கும் ஒரு பார்வையாளருக்கும் ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்குங்க. இந்த வார்த்தையை சொன்னவர் பிச்சாண்டி அவர்கள். சும்மா காதால கேட்கறது இல்லையா, சொன்ன வார்த்தை அப்படியே பதிஞ்சு போச்சு எனக்கு. ஒரு பேச்சாளனுக்கும் ஒரு கேட்பாளனுக்கும் தொடர்பு காதுக்கு காது அல்ல, கண்ணுக்கு கண் இருக்க வேண்டும். அவருடைய மேற்பாடுகளை அவரை பார்க்க வேண்டும். இயற்கையா கீழே வசந்த மண்டபத்திலிருந்து சாரெல்லாம் கீழே வரைக்க போடுறாங்க. அதே பிச்சை அப்ப அவர் ஆட்சியில் இருந்தார். அதே பிச்சாண்டி ஐயா மயிலாப்பூர்ல என்னுடைய திருமந்திர சொற்பொழிவு கேட்க காவேரி அம்மாவை கூப்பிடுறாங்க. இந்த கோயில கூப்பிடுறது யாரும் காவேரி அம்மா மயிலாப்பூர்ல ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் என்ன இல்லாமல் அவரு அந்த நிகழ்ச்சியை பயணிக்கவே இல்லை. அந்த காவேரி அம்மா இருக்காங்க. பிச்சாண்டி அதே பிச்சாண்டி வர்றாரு. ஆனா அவர் ஐஏஎஸ் இல்ல, ரிட்டையர் ஆயிட்டாரு. ஒரு சேர் கொண்டாந்து கொடுக்குறாங்க. சேர் வேண்டாம்ப்பா, கீழே உட்கார்ந்து நான் அந்த பிரச்சனை கேட்கிறேன். அவர் தாங்க இன்றைக்கும் பேசப்படுகிறார். எனவே பதவி என்ற நாற்காலி எப்போதும் நமக்கு கிடைப்பது
பார்ப்பதில்லை. ஆனால் அவர்கள் நம்முடைய மனதிலே உட்கார்ந்து விட்டார்கள் வச்சுங்க, அந்த நாட்காலி பரிமாறவே இல்லை அவர்களுக்கு. எப்போதும் நம்முடைய நெஞ்சத்திலேயே வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மாமனிதர் தான் பிச்சாண்டிக்கு பிறகு இலக்குவன் அவர்கள். இப்போ சிவாலயா மோகன் அவர்களுடைய சிறப்புரைக்கு அதாவது வாழ்த்துறைக்கு பிறகு நூல் வெளியீடு அறிஞர் அவர்களுக்கு பாராட்டு. அதாவது நீங்க உயர்த்தணுங்கிறதுக்காக வசந்த மண்டபத்துல மேல இருக்க கைலாய பரம்பரையில் சிவஞான போதமொழி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மேகந்தான் சந்ததிக்கோ மெய்ஞான பானுவாயி குயிலாரும் பொழு திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோ திருமரபு நீடூழி தடையமாதோ. திருவொற்றியூர் பாரதி பாசறை 9ஆம் ஆண்டு திருப்புகழ் தொடக்க உரை தொடர் உரை நிறைவு முப்பெரும் விழா. 3 விழாக்களை பற்றி நம்முடைய பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக தவிர பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியர். நான் அவர் இளைஞராக இருக்கிற காலத்திலிருந்து, அவர் இளைஞராக இருக்கிற காலத்திலிருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கிறேன். குன்றக்குடி பெரிய சன்னிதானங்கள் அவங்க தலைமையில பல முறை பேசினவங்க. எல்லா பக்தி இலக்கிய மேடையிலும் அவரை பார்க்கலாம். அவர் பேரு மாயூரம் கிருஷ்ணமூர்த்தி ரமணன். என்னடா கொல்லம்பற்றையில வந்து ஊசி வைக்கிறதா நினைக்காதீங்க. இந்த ஊருக்காரர் தான் அவரு. சின்ன வயசுல நான் நினைச்சேன், நான் இயல்பா பேசுறேன், ஏன்னா திருவொற்றியூர் எனக்கு குடும்பம் மாதிரி. எப்ப 4 விழாக்கள நான் வருவேன் திருவொற்றியூருக்கு வருஷம் வருஷம். இந்த 2 ஆண்டு காலமா இந்த பெருந்தொற்றுனால விழாக்கள் நடக்கல. குடும்பத்துல பேசுற மாதிரி இயல்பா பேசுறேன். சின்ன வயசுல மாயவரத்துல போய் நான் செட்டில் ஆகணும்னு நினைச்சேன். ஏன் செட்டில் ஆகணும்னா, பக்தி செய்வதற்கு ரொம்ப மத்திய இடம் அது. இந்த பக்கம் தமிழ் வளர்த்த இரு மடத்துல ஒரு மடம் தருமை ஆதீனம், அங்கதான் இவங்க படிச்சாங்க. அந்த பக்கம் என்னுடைய குரு பீடம் வாங்கிய திருவாவடுதுறை ஆதீனம். தமிழ் வளர்த்த திருமடங்களுக்கு இடையில நாம ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இவர் மாயவரத்துல பிறந்து தருமை ஆதீனத்தில் படித்து சென்னையில, பழைய சென்னை, ஓல்டு மெட்ராஸ், பண்பட்ட இந்த ஊர் பெருமை அழகா நம்ம இணை ஆணையர் அழகா சொன்னாங்க. மெய்சிலித்து போயிட்டேன். அதிகாரியா இருந்து இவ்வளவு ஆய்வு செய்யறாங்களேன்ட்டு. அதிகாரிகளும் விதிவிலக்கு உண்டு. நல்ல நல்ல தமிழ் படிச்சிருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு. வட சென்னையில வந்து கிராம தெருவுல வாழ்க்கையை நடத்துறாரு. பெரிய நாகரிகம் இந்த ஊர்ல இருந்தது, இப்பவும் இருக்கு. மனிதர்கள்லாம் மிக பெரிய நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள். தொழிலெல்லாம் அப்படி போயிடுச்சு, எவ்வளோ போயிடுச்சு. ஆனா நான் தென்சென்னையில தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். அங்க பெரிய பெரிய விழா நாங்க நடத்தினாலும் உங்க ஒரு ஆளுக்கு அங்க வர 1000 ஆள் சமம். நான் மனசுல இருந்து இதை சொல்றேன். ஒழுக்கமா வருவீங்க. ஒவ்வொரு ஆளும் மேல போட்டு அவர் பக்கத்துல உட்கார்றதுக்கு தகுதி உடையவர். பெரும் பேராசிரியர், மிகப்பெரிய தமிழறிஞர்,
அவங்க பக்கத்துல உட்கார அளவுக்கு தமிழ் தெரிந்தவர்கள், பக்தி தெரிந்தவர்கள், பண்பாடு மிக்கவர்கள் இந்த திருவொற்றியூர்ல, குறிப்பா வட சென்னையில உள்ள பெருமக்கள். இந்த மண்டபம் ஒரு சிறப்பு வாய்ந்த மண்டபம். ஒரு காஞ்சி மடத்துல ஒரு குருமுகூர்த்த அமைந்த ஒரு பழமையான மண்டபம், அருமையான மண்டபம். புனிதமான இந்த இடத்துல இந்த 3 விழாக்கள் நடக்குது. அவர் மாக்கீரா அவர்களை பத்தி எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா, திருவொற்றியூருக்காக திருவருள் அவரை அனுப்பி வைத்திருக்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்றேன். இந்த பாரதி பாசறை இது நடத்துறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கெசட் மாதிரி எல்லாம் இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தலைவர் பூசி கிருஷ்ணமூர்த்தி ஐயா, மாக்கீரா ஐயா, தொழிலாளர் நீலகண்ட ஐயா, துணைவியாரோட வந்து தான் செய்வாங்க எல்லா வேலையும். டாக்டர் கந்தன் ஐயா, இதெல்லாம் ஜீவி ஐயா, சொல்லவே வேணாம். என்னுடைய கடமை அதனால சொல்றேன், மனசுல இருக்குது அதனால சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் அவங்களை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. குமார் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் கவிதை வாசிச்சிருக்க தம்பி இவ்வளவு ஒழுக்கமா நடத்துறாங்க. பாசறைன்னா தமிழ்நாட்டில் பல அமைப்புகள் இருக்குது, பல அமைப்பு இருக்குது. பாரதி பேர்ல சத்தியமாகவே ஒரு பாசறை தான். நேருக்கு காங்கிரஸ்காரர்கள்லாம் மறந்துட்டாங்க. பேருக்கு அரசு விழா நடத்துது. நேரு பிறந்தனால ஒழுக்கமா மாணவர்களை அழைச்சி போட்டி நடத்தி, ஒரு நாள் விழாவா நடத்தி மாணவர்களை ஊக்குவித்து திருவொற்றியூரை காப்பாற்றானது இதெல்லாம் ஒரு பெரிய பண்பு. அதுக்கப்புறம் மார்கழி மாசம் தமிழ் இசை விழா என்னென்னலாம் நடத்தணுமோ அதெல்லாம் நடத்துவாங்க. திருமந்திரத்தை பண்ணாங்க, திருக்குறளுக்கு பண்ணாங்க, தொடர் சொற்பொழிவு, திருக்குறளை தொடர்ந்து எத்தனை நானும் பார்க்க சொல்றேன். இந்த கொரோனா காலத்துல கூட ஆன்லைன்ல அப்படி பண்ணாங்க. ஒழுக்கமா பல பிரச்சனைகளுக்கு இடையில நடத்தின சிறப்பு எங்களுக்கு உண்டு, இந்த அமைப்புக்கு உண்டு. ஐயாவுக்கு இன்னைக்கு பாராட்டு. இதுல கலந்துக்கிறதுல நமக்கெல்லாம் பெருமை. அவங்க பேசும்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பற்றி சொன்னாங்க, எம்என் பிள்ளையை பற்றி சொன்னாங்க. எல்லாம் பெரிய சான்றோர் பெருமக்கள். அந்த வரிசையில வந்தவங்க தான் ஐயா, பெரும் பேராசிரியர். தொல்காப்பியம் நிறைய தமிழ் படிச்சவங்களுக்கும் தொல்காப்பியம் தெரியாது. எம்ஏ படிக்கிறவங்களுக்கு கூட தமிழ்ல இன்னைக்கு தொல்காப்பியம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அவர் ரொம்ப பழைய தாத்தா, அவர் கதை நமக்கு தெரியாது. சொல்ல தெரியாத மன்னிக்கணும் பேராசிரியர்கள், அதனால சிலபஸ் அப்படியே எடுத்துட்டாங்க. பல்கலைக்கழகத்துல தொல்காப்பியம் கிடையாது. தமிழ்ல நமக்கு கிடைத்த நூல்கள்ல உலகத்திலேயே நூல்கள் கிடைச்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பழைமையான நூல் நம்மகிட்ட இருக்குது, நூலாக இருக்குது. ஒரு பெரிய நாகரிகத்தை பதிவு செய்த நூல் தொல்காப்பிய ஒழுக்கம். அதை ஆய்வு செய்தவர்கள் தொல்காப்பிய காலத்தை ஆய்வு செய்தவர்கள். தொல்காப்பியருக்கு பல பேர் உரையாசிரியர் காலத்தில் உரை செய்தார்கள். பெரிய பேருரைகள் இருக்குது. தெய்வச்சிறையார்னு ஒரு உரையாசிரியர். இந்த இலக்கண நூல்லாம் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும்தான் இலக்கணம். உலகத்துல பொருளுக்கு இலக்கணம் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் ஆய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. சொல் அப்படின்னா என்னன்னு தெய்வச்சிறையார் ஒரு முன்னிலை கொடுப்பார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உரை சொல்லுன்னா வேதம்னு சொல்றாரு. வேதம்னா என்ன? வேதம்னா பொய்க்காதது. பொய்க்காததுன்னா மெய்யே உருவானது, பிறக்காதது, உருவாக்கப்படாதது, இருந்தது இருக்கும். வேதம்னா அதுதான். வேதம்னா உண்மை. உலகத்துல உண்மையான பொருள் எதுன்னா திருவள்ளுவர் தான். திருவள்ளிக்கேணியில திருமங்கை மன்னன் பாடுவார், வேதத்தை வேதத்தின் சுவை பயனை. வேதம் திருவள்ளுவர் தான் வேதம். அதனுடைய சுவை பயன்
பொருள் எல்லாமே திருவள்ளுவர் தான். ஒரு சொல்லுன்னா சத்தியம். கடவுள் நாக்கை நம்பி கொடுத்துருக்குறான். சொல்ற வார்த்தை அத்தனையும் சத்தியமா இருக்கணும். இந்த திருமணத்துல சொல்றேன், இல்ல பெரியவங்க இருக்கு. இந்த பாசறை அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, அதுக்காக இந்த செய்தியை சொல்றாங்க. தொல்காப்பியர் சொல்லுக்கு இலக்கணம் பாசறையை போன்ற சொற்களை சொல்லியிருக்காரு. எந்த பாசறை? திருவொற்றியூர் பாரதி பாசறை வேத பொருள் மாதிரி இது. ஆமாங்க, ஒருவர் மகிழ்ச்சியா சிரிக்கிறாரு. நான் சத்தியம் நான் பேசுறேன். நான் எப்பவுமே பாரதி பாசறை சொன்னபடி நடக்கணும். சொல்லுவது எல்லோருக்கும் சுலபமாகும். ஆனால் சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம். எல்லையின்றி விதிகளை எழுதி வைப்பார். எழுதியதை பிறர்க்கின்றார் தமக்கு என்று எண்ணார். தொல்லுலகில் சொன்னபடி நடந்தோர் தம்மில் மோகனதாஸ் கரம்சன் காந்தி இந்தியத்தால் ஈந்தெடுத்த வீரனோடு நாமக்கல் கொஞ்சம் சொல்லுவார். பாக்கி ஆளுக்கெல்லாம் எழுதுவாங்க. பிறருக்காகத்தான் இந்த சொல்லலாம். சொல்றபடி நடக்கக்கூடிய திருவொற்றியூர் பாரதி பாசறை இந்த தியாகேசர் வடிவுடைய அம்மையினுடைய கருணையினால பல நூறாண்டு காலத்தை பார்க்கணும். இப்படி பெரும்படியை செய்யணும். எல்லாம் பொறுப்புமணிகள் இருக்கிற அந்த நிர்வாகிகள் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய பட்டம் கொடுக்கணும். ஐயா சொன்ன பாருங்க, அழகா பட்டம் கொடுக்கும் போது கலைமாமணி பல பேர் வாங்கியிருக்கிறாங்க. யார் வாங்கினாங்கன்னு பார்க்கணும், எதுக்கு வாங்கினாங்கன்னு பார்க்கணும். தகுதியானவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் பட்டம். அவங்களுக்கு கொடுத்தது தமிழுக்கு கொடுத்த கலைமாமணி, அவருக்கு கொடுத்தது தமிழுக்கு கொடுத்த கலைமாமணி. பாக்கி கலைமாமணி இவெல்லாம் கலைமாமணிகள் தான். அரசு பட்டம் கொடுத்து மறந்துட்டா கூட அவெல்லாம் கலைமாமணிகள் தான். அப்படி கலைமாமணி. அந்த மாதிரி சொல்லுக்கு பொருள் இருக்கணும். இந்த சான்றோருக்கு இந்த அவையில தவம் சார்ந்த இந்த மண்டபத்துல ஒரு பெரிய மகானுடைய குருமுகூர்த்தத்துக்கு முன்னர திருவொற்றியூர்ல உள்ள பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் இந்த பெருமாட்டிய திருமுறையில அப்பர் சாமி தான் வடிவுடை அப்படின்ற புகழேற்றி பாடுகிறார்கள். ஒரு நடிகர் ஒரு பதிவு செய்கிறாங்க. வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு எழுதும் போது வள்ளலார் தன்னுடைய சகோதரியினுடைய மகனுக்கு வடிவோடு பேர் வைத்தார்கள். ஒரு பதிவு. அந்த வடிவுடைய மாணிக்கம். இந்த வடிவுடைய அன்னை மேல ஒரு தாக்கம் எனக்கு தனிப்பட்ட முறையில. நான் தர்ம ஆதீனத்துக்கு 6வது வகுப்பு படிக்கும்போது போறேன், 7வது வகுப்பு படிக்கும் போதும் போனேன். போகும்போது இவங்கெல்லாம் அப்ப படிச்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுப்பிரமணிய தேசிகர் பட்டத்தில் இருந்தாங்க. 25 அவங்க தான் அருளாட்சி செய்து கொண்டிருந்த காலம். 6வது படிக்கும்போது அவங்களுடைய திருமணத்து திருக்கோவிலாகிய அம்பகடேஸ்வரர் கோவில அபிராமி அந்தாதி, அந்த அபிராமி அந்தாதி புத்தகத்தை கொடுத்தாங்க. சாமிக்கு நமஸ்காரம் பண்ணி வாங்கிட்டேன். 7வது படிக்க போகும்போது அதே புத்தகத்தை கொடுத்தாங்க. நான் வாங்கிட்டு அவங்க வச்சுட்டு சிரிச்சேன். என்ன சிரிக்கிறீங்க கேட்டாங்க. இன்னைக்கு நினைவு வந்து சொல்றோம், என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த பாட்டெல்லாம் நான் படிச்சுட்ட சாமின்னு. ஒரு பாட்டம் சின்ன வயசு, 7வது படிக்கிற வயசு. 3 பாட்டும் தெரியுமா உனக்கு? நெற்று ஆயிடுச்சு சாமின்னு. நடுவில் நம்மளோட பாட்டு கேட்டாங்க. பாட்டெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. 2வதையும் நம்ம கொடுத்து ஒரு ஃப்ரெண்டுக்கு கொடுன்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் இந்த தாத்தா என்ன இந்த திருவொற்றியூருக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த உடனே யாரோ ஒரு பெரியவர் அந்த கைத்தொழில் மேல அப்படி சாஞ்சிக்கிட்டு இந்த வடிவுடை மாணிக்கம் பாடல மாலைய வள்ளல் பெருமான் உருகி பாடின பாட்டை இந்த தூண் மேல சாஞ்சிட்டு அழுதுகிட்டே தொடர்ந்து பாடுற. ரொம்ப ஒழுக்கமா இருந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த 100 பாட்டையும் நச்சு போனேன். இதை எப்படி ஆச்சும் ஒரு வயசை எப்படி பதிப்பிச்சோம் நாம. இது 7வது படிக்கும் போது. அதுக்கப்புறம் என்னுடைய கல்வி வேற மாதிரியா போயிடுச்சு. பொறியாளர் ஆயிட்டேன்.
ஆனா இது பண்ணணும்ன்ற ஆர்வம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேராசிரியர் வைத்தியலிங்கனாரை வைத்து அதுக்கு உரை செய்து அதை வெளியிட்டோம். சர்க்குருநாதர் ஓதுவார் மூர்த்திகளை வச்சு அதை ஒரு குழந்தைகடா பண்ணி சுதாரணமா பாட சொல்லி பண்ணோம். திருவொற்றியூருடைய பெருமை தமிழ்நாட்டினுடைய தெற்கே உள்ள எல்லா திருத்தலங்களும் என்ன பெருமையோ அதுல கொஞ்சம் கூட குறைவில்லாத பெருமை வாய்ந்த இந்த திருவொற்றியூர். அதனால தான் அந்த திருவொற்றியூர்ல அவங்க பணி செய்யறாங்க. திருவொற்றியூருடைய பெருமை திருவண்ணாமலையில் பிறந்து தமிழ்நாடு ஃபுல்லா அரசு அதிகாரியா இணை ஆணையரா இருக்கிறவர் ஒரு பெரிய கெசட்ல சீல் பண்ணி சைன் பண்ணாரு. திருவொற்றியூருடைய சிறப்பு தனிச்சிறப்புன்னு ஒரு சீல் கொடுத்தாங்க. மகிழ்ச்சியா இருந்தது. அது உயிர் மறந்து இருந்தேன். இந்த பெண் பேராசிரியருக்கு தொல்காப்பியத்தை ஆய்வு செய்தவர்கள், தமிழன்னைக்கு முதல்ல வடிவு தந்தவர்கள், திருவள்ளுவரின் சிலையை அமைப்பதற்கு வழிகாட்டியவர்கள். காசியில பின்னாடி பேர் வச்சிருக்காங்க, காசியில சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க திருவள்ளுவருக்கு அண்ணாமலை என்பது ஒரு கோயில். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சொல்றேன். அந்த பல்கலைக்கழகம் இந்த தொல்காப்பியத்தை பற்றி பல பேராசிரியர்களுடைய உரை இதெல்லாம் தூங்கிட்டு இருக்கு. அதுல ஒரு நல்ல புதிய நான் என்ன சொல்ல வரேன், பல பேர் எழுதினாங்க, பல உரைகள் இருக்கு, உரையாசிரியர்களுக்கு கமெண்ட்ரி இருக்கு, பல சமய நூல்களுக்கு கமெண்ட்ரி, அவங்க பேரெல்லாம் நிறைய இருக்கு. சொல்லிட்டு போன நீண்டுகிட்டே போகும். இதையெல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் கமிஷனர் ஐயா சொன்ன மாதிரி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகமும் வெளியிட்டாங்க. ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்குது. பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஆய்வு செய்வதற்கு கூட நம்ம ஆதாரம் இல்லாத பண்ணிடுறோங்க அப்படின்னு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு தாக்கம். எப்படியாச்சும் இந்த பழைய நூல்களை கொண்டு வந்து இந்த பேரறிஞர்கள் போன்ற பெரிய அறிஞர்களை திரும்பவும் அதை ஆய்வு செய்ய சொல்லி ஒரு ரிவைஸ்டு எடிஷனா கொண்டு வந்து இன்னும் ஒரு 100-150 வருஷத்துக்கு வாழ வச்சிடணும். வாழ வச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் எல்லாம் அதை ஆய்வு செய்து அதை காப்பாற்றணும். இந்த கடமை நமக்கு இருக்குதுன்றதுனால ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொண்டு செய்வது போல, இந்த பாசறை செய்கின்ற தொண்டு போல நாமும் ஒரு தொண்டு செய்வோம் என்று தான் இந்த சிவாலயத்துல இந்த நூல்கள்லாம் பதிப்பிக்கிறேன். யாருக்கு வேணும்னாலும் இந்த நூல் ஆர்வம் உள்ளவங்க சிவாலயம் ஒரு தொலைபேசி எண்ணில் கேட்டு உங்க விலாசத்தை கொடுத்தா அனுப்ப சொல்றேன். எல்லா ஆய்வு நூலையும் தரேன். ஆர்வம் உள்ளவங்க வாங்கி அதுக்காக தான் போட்டுக்கிறேன். எனக்கு தொழில் இது இல்லை, அதுக்காக சொல்றேன். எனக்கு உங்களுக்கு பாராட்டம் இருக்கிறதுல இதில் கலந்துக்கிற வாய்ப்பு தான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு திருவொற்றியூர்ல வந்து கலந்துக்கிற இந்த வாய்ப்பு உங்களை எல்லாம் நேரம் வந்து பார்க்கணும். 2 வருஷம் பார்க்கலன்றது ரொம்ப நீண்ட நாட்களா பார்க்கலன்றதுனால என்னுடைய பணிக்கு உங்களை போல் நானும் தொழில்நுட்பேன் என்று சொல்லி உறுதி செய்து நீங்கள் எல்லாம் இந்த விழாவை நடத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தென் சென்னையிலையும் இதை மாதிரி ஒரு கிடைக்கணும், இந்த மாதிரி தலைவர் கிடைக்கணும். பல பேர் இருக்காங்க விழா நடத்துறாங்க, பல சபாக்கள் இருக்கு மார்கழி ஃபுல்லா. இந்த இடத்துல நடத்த விழா மிகவும் ஆத்மார்த்தமான விழான்னு இந்த சத்திய பூமியில சொல்றேன். வாய்ப்புக்கு நன்றி. ஐயாவை வணங்குறேன். வணக்கம். இந்த அற்புதமான விழாவினுடைய சிறப்புகளை சொன்னார்கள். அதுக்கு ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் சொல்றேன். மைக்கில் வேகமா சொல்ல மெதுவா சொல்றேன். ஒரு பேனர் போடாம, ஒரு போஸ்டர் போடாம இத்தனை ஆத்மார்த்தமானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் திருவொற்றியூர். பெரிய பெரிய பேனர்லாம் போடுறாங்க, டபுள் பிட்டு, 3 பிட்டு, 4 பிட்டு. நாங்க எந்த பிட்டும் போடல.
ஒரே ஒரு நோட்டீஸ் மட்டும் அடிச்சோம், இதுக்கு வர்றவங்க வரட்டும் அப்படின்னு. வழக்கமா பேனர் போடுவோம், அதுவும் இந்த வருஷம் போடல. ஆத்மார்த்தமா யாருக்கெல்லாம் புண்ணியம் செய்வாருக்கு பொருண்டு நீரோடு திருமலை சொன்னார். புண்ணியம் செய்யறவங்க யாரா இருந்தாலும் இந்த மடத்துக்கு வரட்டும் என்று விட்டோம். இத்தனை பேர் திருவள்ளூர்ல புண்ணியம் செய்வார்கள் என்றாங்க. அது மட்டுமல்ல, காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் இப்ப இருக்கிறவர் 70வது பீடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அதுக்கு முன்னால் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 69. மகா பெரியவர் என்று உலகெல்லாம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆன்மீக புரட்சியே உண்டாகிட்டாங்க. எங்கேயுமே சிவபுராணமோ பெரிய புராணமோ சொல்வதில்லை. எல்லா தொலைக்காட்சிகளிலும் யூடியூபிலும் சொல்லப்படுகின்ற ஒரே புராணம் பெரியவா புராணத்தை தவிர ஒரு எதுவும் இல்லை என்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆன்மீக புரட்சியை உண்டாக்கியவர் 68. இந்த நாம் இருக்கக்கூடிய இடத்துல 61வது சங்கராச்சாரிய சுவாமிகள் மகா தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பிருந்தாவனம் இருக்கிறது. அந்த சொல்லாட்சியை நல்லா கவனிங்க. சாரி, அதிஷ்டானம். பிருந்தாவனம் கிடையாது, அதிஷ்டானம். அத்வைதிகள் இருப்பது அதிஷ்டானம், துவைதிகள் இருப்பது பிருந்தாவனம். ராகவேந்திர துவைதி, அதாவது ஆத்மா இரண்டானதுன்னு சொன்னார் துவைதி. அத்வைதம் என்பது இரண்டல்ல ஒன்றுன்னு சொன்னார் சங்கராச்சாரியர். அதனால சங்கராச்சாரியார் மடத்துல அவங்க மறைவுக்கு பிறகு வைக்கிற இடத்துக்கு பேர் அதிஷ்டானம்னு பேர். இங்க இருக்கு, உணவுக்கு முன்பு போகின்றவர்கள் அது அவசியம். அந்த இடத்துல தான் நாம இருக்கோம். 61வது காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் அதிஷ்டானம். சைவ சித்தாந்திகள் மறைந்த இடத்துக்கு பேர் ஜீவசமாதி. நம்ம திருவொற்றியுடைய பெருமை பற்றி இவர்கள் எல்லாம் சொன்னதை நாம மறுபடியும் ஞாபகம் படுத்திக்கணும். காரணம், நம்ம திருவொற்றியுள்ள இந்த சங்கராச்சாரியார் 61வது சங்கராச்சாரியுடைய அதிஷ்டானம் இருக்கு. இவர் ஆத்மபோதம்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார். சும்மா சாதாரண சங்கராச்சாரியார் இல்லை, குரு ரத்ன மாளிகா என்ற ஒரு நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார். எல்லா சங்கராச்சாரியும் நிறைய இருந்தாலும் எப்படி 68வது மகாபிரிவருக்கு அவ்வளவு பெருமை வந்தது. எனவே போதேந்திராள் டாக்டர் தனலட்சுமி அம்மையார் அவர்களை ஆபரேஷன்ல நேரம் வராங்கிறதுக்கு அடையாளமே அவங்க தலையில அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குரியவர்கள் ரொம்ப நம்முடைய மகாலிங்க ஐயா அவர்களும் தனலட்சுமி அம்மையார் அவர்களும் மருத்துவத்துறையில் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் பாரதி பாசலின்பால் ஈடுபாடு கொண்டு இன்றைய மதிய உணவினுடைய மொத்த பொறுப்பையும் நம்முடைய தனலட்சுமி அம்மையாரும் டாக்டர் அம்மாவும் உபயோகமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க சாதாரண நினைக்கிறவங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் டீனா இருக்காங்க. அவங்க எல்லாம் பதவியில் இருக்கும்போது பார்க்கறதுக்கு 10 மணி நேரம் நிற்கணும். இன்னைக்கு நம்மளை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க. எப்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல டீனா இருந்தவங்க. எனவே இந்த ஆத்மபோதம் அப்படின்ற அந்த உரை எழுதினவங்க 61வது சங்கராச்சாரியார் மகா தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அதிஷ்டானம் பின்னால். அது ரொம்ப அதுதான் தரை. இப்ப நாம இதெல்லாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறதுனால அந்த அதிஷ்டானம் கீழே இருக்கு. அத அவசியம் தரிசிக்கணும். காரணம், அந்த மகான்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அதுபோல சைவ சித்தாந்தம் சொன்ன இல்லையா, அவர்கள் அடைகின்ற இடம் ஜீவசமாதி. அதுவும் நமக்கு ஒரு பெருமை. பட்டினத்தாருடைய ஜீவசமாதி கடற்கரை உலகம் இருக்கிறது. அதுதான் உலகத்தையே அழித்த சுனாமி 2004 திருவொற்றியூர் பக்கம் தலகாட்டவே முடியவில்லை. காரணம், பட்டினத்தார் அங்கு கடற்கரை ஓரத்திலிருந்து நம்மை தடுத்து விட்டார், உள்ள வராது. ஏன்னா பிரளயத்திலிருந்தே ஒட்டி வைத்ததால் தான் இது ஒற்றி போட்டு போகும். பிரளயமே உள்ள வரல. இந்த வரலாறு தொடக்கமே பிரளயமே உள்ள வராது ஒற்றி இருந்ததுன்னா நம்ம அப்போ எவ்வளவு சிறப்பாக இருப்பாங்க. அதனால அங்க பட்டினத்தார் இருக்காரு, அவருக்கு ஜீவசமாதி. இது அதிஷ்டானம். இன்னொரு சங்கராச்சாரியார் 55 சங்கரா காலனிக்குள்ள இருக்கிறார்.
அவருடைய பீடம் உள்ளே இருக்கு. ஏனென்றால் திருவொற்றியூர் என்று சொன்னாலே நமச்சிவாயான்னு சொன்ன பஞ்சாட்சரம் தான். ஏன்னா அதுல 5 எழுத்து, ஒற்றை எழுத்துக்களை நீக்கிவிட்டால் நாமசிவாய தீரு ஒற்றியூர் மையத்தை எடுத்துட்டு 5 எழுத்து தான். எனவே நமச்சிவாயம் சொல்லவே வேண்டாம், திருவொற்றியூர் சொன்னாலே நமச்சிவாய சொன்ன பலன் கிடைக்கும். அதான் வாழ்வெல்லாம் தீர்த்தம் மணலெல்லாம் உண்மையில் காவனங்கள் தோறும் கவனாக இது சிவலோகம் என்றார் அவர் சொன்னார். இவர் சொன்னார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்றே மைத்தகத்தை வேதம் திருவத்தூர்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்காங்க. நான் சொல்லுறேன் 11ஆம் திருமுறையில். அது மாதிரி ஒரு புனித இடத்துல ஐயா நம்முடைய லட்சுமணன் ஐயாவும் சிவாலய மோகன் ஐயாவும் சொன்ன மாதிரி வந்திருக்காங்கன்னா நாங்கள் போஸ்டர்கள் இதெல்லாம் ஒரு வித்தியாசமா பயந்துகிட்டே தான் இருந்தோம். அவர் சொன்ன மாதிரி 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உள்ளவங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மகிழ்ச்சி நமக்கு அடுத்த முறை கிடைக்குமா என்பது ஒமிக்கிறானுக்குத்தான் வெளிச்சம். இருந்தாலும் நம்முடைய குரு பகவானுடைய குருவனுடைய கடாட்சம் இருக்கும்போது எந்த ஒமிக்கிறானும் நம்மை எக்ஸப்ட் திருவொற்றியூர் நீங்களாக அது ஒரு பெரிய ஒரு ஃபார்முலா இருக்கு. எல்லாம் வெற்றியூர் நீங்களாக ஒமிக்கிறான், வெற்றியூர் நீங்களாக. அதனால நமக்கு எதுவும் வராது. இப்பொழுது முதல்ல நூல் வெளியீட்டு விழா, அடுத்ததாக ஐயா அவர்களை பாராட்டுகின்ற விழா, அதுக்கு பிறகு ஐயா அவர்களுடைய உரை, அதுக்கு பிறகு 2 திருப்புகளுக்கு விளக்க சொல்லுவேன். இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள நேரம் 1 மணி சரியாக ஆகிவிடும். எனவே இப்பொழுது நூல் வெளியீட்டு விழா சிவாலய மோகன் ஐயா அவர்கள் வெளியிட என்னுடைய ஆசிரியர்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நான் 76 படிச்சேங்க. 1976 நான் மட்டும் இல்லை, மாயவரத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்து டி ராஜேந்தர் அவன் சொன்னா உங்களுக்கு தான் தெரியும். என்ன ஒரு சினிமாக்காரர், என்னை பத்தி யாரும் தெரியாது. காரணம் நான் இலக்கியவாதி. என்ன அதுவும் தாடிக்காரன்னு சொன்னாலும் தெரியும். மூச்சு விடாம பேசுறவன், கருத்து இல்லாதவன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த தாடிக்காரனும் நானும் ஐயாவுடன் தான் குருகுல வாசம் வந்து தமிழ் கத்துக்கல, நாடகத்தை கற்றுக்கொண்டோம். ஏன்னா வாழ்க்கை என்பது என்ன என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க. எனவே இப்போது முதல்ல என்னுடைய குரு மோகன் ஐயா அவர்கள் வெளியிட பேராசிரியர் அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.